ராமானுஜருடைய திவ்ய நியமனத்தில் 3 கட்டளைகளை நாம் பார்த்து வந்தோம். முதலில் பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல், அதற்கு யோக்கியதை இல்லை என்றால் அருளிச் செயல்களில் போதுபோக்குதல், அதற்கு யோக்கியதை இல்லை என்றால் திருக்கோவில்களில் நம்மால் முடிந்த யதாசக்தியான கைங்கரியத்தை செய்வது. இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த கைங்கரியம் மட்டும்தான் திருக்கோயிலில் செய்ய வேண்டும் என்னும் நியமனம் நிர்பந்தம் எதுவும் இல்லை சுவாமி. இது போன்று எக்ஸெட்ரா என்கிறோமே ஆங்கிலத்தில், அது போன்று நம்மால் முடிந்த அளவிற்கு ஏதோ ஒரு கைங்கரியத்தை நாம் எடுத்து செய்யலாம். ஏதோ ஒரு கைங்கரியத்தை எடுத்து செய்யலாம். ஒரு பெரியவர் அடியனுக்கு தெரிந்த ஒரு திருக்கோவிலில் பெருமாளை சேவித்து விட்டு வரக்கூடியதான பக்தர்களுக்கு வாசலில் நின்று கொண்டு ஒரு துண்டு காகிதத்தை அவர்கள் கையில் அவர்களுக்கு கொடுப்பார். ஒரு துண்டு காகிதம், கேலண்டர் ஷீட் அல்லவா, அந்த துண்டு காகிதத்தை அவரிடத்தில் கொடுப்பார். இது என்ன என்றால் குங்குமம், மஞ்சள் முதலானவற்றை நாம் பெற்று வருகிறோம் அல்லவா, அவற்றை பத்திரமாக மடித்து வைத்து நம் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த பெரியவர் செய்யும் கைங்கரியம் என்ன தெரியுமா, அந்த துண்டு காகிதத்தை கொடுப்பது. இதுவும் ஒரு கைங்கரியம் தான். என் சக்தி இவ்வளவுதான். மற்றொருத்தர் பெரும் 12 ஜான் 20 ஜான் கொடையை தன் இடுப்பில் தாங்கி போடுவார். மற்றொருத்தர் பெருமானை திருத்தோள்களில் எழுந்தருளப் பண்ணி அப்படி குலுக்கி ஒய்யார நடை நடப்பார். மற்றொருத்தர் அழகான 10,000 ரூபாய்க்கு பட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். மற்றொருத்தர் நன்கு அழகான பால் க்ஷீரானம் என்பதாக பெருமானுக்கு பால் சாரத்தை அந்த பெருமானுக்கு வழங்குகிறார். இப்படி அவரவர்கள் தங்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்றார் போலே பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பெரியவர் எளியவர், அதே சமயத்தில் ஏதாவது தான் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் ஆசையுடையவர், தன் சக்திக்கேற்றார் போலே மஞ்சள் குங்குமங்கள் கோவில்களில் பிராகாரங்கள் சிதறாமல் இருப்பதற்காக ஒரு துண்டு காகிதத்தை கொடுக்கிறார் அல்லவா, இதையும் எம்பெருமான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான். அவன் கைங்கரியத்தின் வித்தியாசத்தை பார்ப்பது இல்லை, கைங்கரியம் செய்பவர்களுடைய மனதை பார்க்கிறான். ஆஹா, இவருக்கு சக்தி இருந்தது. நாம் 10,000 ரூபாய்கள் 1 கோடி ரூபாயில் பெருமாளுக்கு வைரக்கிரீடம் சமர்ப்பிக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஒரு பூரிப்பு உண்டாகிறதோ அதே பூரிப்புத்தான் இந்த ஒரு பெரியவர் சிறு காகிதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த பெருமாள் பிரசாரங்கள் சிந்தாமல் எடுத்து செல்வதில் உதவி செய்யும் பொழுது கைங்கரியமாக உகக்கிறான். இது ஒரு விசேஷம் இல்லவா? ஆகையால் இந்த கட்டளை நமக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், என்ன சொல்லுவது, ஒரு படி. இது போன்ற கைங்கரியங்களை செய்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் விஷயம். ஆயிற்றா? இதற்கு அடுத்தது, ஐயோ இதுவும் முடியாது, நாம் தான் இருக்கிறோமே. தேகத்தில் அசௌக்கியங்கள் பலருக்கும் பாவம். அவரவர்கள் தேகத்திற்கு பலவிதமான அசௌகரியங்கள் உண்டு. என்ன செய்யலாம் என்றால், துவயமர்த்தானுசந்தானேன சகசதை இவம் பக்தா. பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் சரணாகதி கிரந்தத்தை அருளி செய்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன? அர்த்தானுசந்தானத்துடன், அர்த்தத்துடன் ஆச்சாரியர்கள் நமக்கு எந்த வகையில் அந்த துவயமந்திரத்தை உபதேசம் செய்திருக்கிறார்களோ, இருகரம் கூப்பி விண்ணப்பித்துக் கொள்கிற நண்பர்களே, உபதேசம் பெற்றவர்களுக்கு சொல்லும் விஷயம் இது. எங்களுக்கும் புத்தகம் இருக்கிறது, புத்தகத்தை பார்த்தால் தெரிந்துவிடும் என்பதாக நினைக்காதீர்கள். உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள், உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் அடியேன் இறந்து பிரார்த்திக்கிறேன். அப்படி ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற்ற துவய மந்திரத்தை அந்த அர்த்தத்துடன், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம், அர்த்தம் என்றால் முதல் பகுதி, இரண்டாவது பகுதி, அர்த்தம் என்றால் அதனுடையதான பொருள். முதல் பகுதியினுடைய பொருளை உணர்ந்தும் இரண்டாவது பகுதியினுடைய பொருளை உணர்ந்தும் திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நான் சரணாகதி செய்கிறேன். திருமகள் கேள்வனான அந்த எம்பெருமானுக்கு, பிராட்டியுடன் கூடியவனான அந்த எம்பெருமானிடத்தில் நான் கைங்கரியத்தை செய்கிறேன். எப்பொழுதும் பிராட்டியுடன் கூடியிருப்பவனான அந்த எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நான் சரணாகதி செய்கிறேன். எப்பொழுதும் பிராட்டியுடன் கூடியிருப்பவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனுடையதான திருக்கைங்கரியங்களை நான் செய்கிறேன் என்னும் பொருள். இது மேலெழுந்த வாரியாக பொருள். ஆச்சாரியர்கள் உபதேசத்தினாலே இதன் உள்ளுரை பொருளை நன்கு உணர்ந்து கொள்க. துவயமந்திரம் என்பதாக இந்த மந்திரத்திற்கு பெயர், சரணாகதி மந்திரம் என்பதாக இந்த மந்திரத்திற்கு பெயர். அர்த்தத்துடன் அனுசந்தானம் செய்தால், அதுவும் எந்த ஒன்றையும் பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது இருக்கும் ஆனந்தம் தனிப்பட்டது, அலாதியானது.
அந்த பொருளை உணர்ந்து சொல்லுங்கள். துவயமந்திரத்தை அர்த்தத்துடன் உணர்ந்து சொன்னால் அது அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்பதாக நாக்கில் அமுது ஊறச் செய்யும். ஆனந்தமானது ஒரு அமுத ஊற்றத்தை அது உண்டாக்கும். ஆயிற்றா? இதை செய், இல்லை என்னால் இதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் துவயமந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு என் காது கேட்காது. வார்த்தையை சரியாக உச்சரிப்பதற்கு எனக்கு எதுவுமே தெரியாது, சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது என்றால் என்ன செய்வது? பிறந்த பிறவி வீணாகி விடுமோ? இனி இந்த பிறவிக்கு மேன்மை என்பது ஏற்படாமலேயே போய்விடுமோ? இனி இந்த பிறவி பிரயோஜனமில்லாமலேயே போய்விடுமோ என்னும் ஏக்கம் உண்டாகிறது அல்லவா? அப்பொழுது தான் ராமானுஜர் வழிகாட்டுகிறார். இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல். இது 5வது கட்டளை. இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல். இதன் விளக்கத்தை உங்களுக்கு முன்னே நடந்த ஒரு கதையின் மூலமாக மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். சுவாமி ராமானுஜருடைய ஆசிரமத்தில் வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு ஊமை இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாது, எதுவும் பேச முடியாது, எதை சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார். சற்றே மன வளர்ச்சியும் குன்றியவர் அவர். ஆனால் ராமானுஜருடைய ஆசிரமத்தில் இருந்தார். இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருப்பார். ராமானுஜருக்கு அடங்கியவர், மன வளர்ச்சி இல்லாதவர். அவருக்கு உபதேசிக்கவும் முடியாது. உபதேசித்தால் ஒருவிதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே தங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ராமானுஜர் அந்த ஊமையை அழைத்து, வாய் பேச முடியாத, காது கேட்காத அந்த பிள்ளையை அழைத்து தன் ஆசிரமத்திற்குள்ளே எல்லா கதவுகளையும் சாற்றிக் கொண்டு விட்டார். ஒரு அறைக்குள்ளே ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார். எல்லா கதவுகளையும் சாற்றி வைத்துவிட்டு அந்த பிள்ளையை அருகே அழைத்து அவனை கீழே அமர்த்தி வைத்து தன்னுடைய திருவடிகளை அந்த பிள்ளையின் தலையில் ராமானுஜர் வைத்தார். ஒன்றுமே தெரியாதவனாகவும் மனவளர்ச்சி குன்றியவனாகவும் இருக்கும் அந்த பிள்ளையின் தலையில் ராமானுஜர் பரம கருணையுடன் அவனை அழைத்து தன்னுடைய திருவடிகளை வைத்தார். அந்த சமயத்தில் உள்ளே நடப்பது என்ன என்பது அறியாத கூரத்தாழ்வான், என்ன கதவுகள் சாற்றப்பட்டிருக்கின்றனவே, சுவாமி உள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக சற்றே கதவினை திறந்தார். திறந்தால் ராமானுஜர் இந்த பிள்ளையின் தலையில் தன் 2 திருவடிகளை வைத்ததை பார்த்தவுடன் கூரத்தாழ்வான் மூர்ச்சையடைந்து விட்டார். மூர்ச்சையடைந்து விட்டார். என்ன 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 ஆயிற்று, என்ன ஆயிற்று, ஏன் ஆழ்வான் மூர்ச்சையாகி விட்டார்? ஐயகோ, பண்டிதனாக, விஷயங்களை தெரிந்தவனாக, எல்லாவற்றையும் ராமானுஜரிடத்தில் கற்றுத் தேர்ந்தோம் என்னும் கர்வத்துடன் இருப்பவனாய் இருக்கிறேனே, அந்த ஒரு ஊமை பிள்ளையாக நான் இருந்திருந்தேனே, ஆனால் சுவாமியே என்னை அழைத்து அவருடைய 2 திருவடிகளையும் என்னுடைய தலை மீது வைத்திருப்பாரே, அந்த பாக்கியத்தை இழந்தேனே இப்படி ஒரு பண்டிதனாக பிறந்து என்றாராம் ஆழ்வான். சாஸ்திர ஞானம் தெளிந்ததினாலே நான் ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டேனே, இந்த பாக்கியத்தை இழந்து விட்டேனே என்று ஆழ்வான் நிர்வேரப்பட்டார். இந்த சரித்திரம் நாம் கூரத்திலேயே அனுபவித்தோமே. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் சதாச்சாரியராக ஒருவரை நினைக்கிறோம் அல்லவா, இந்த மகானிடத்தில் நமக்கு சம்பந்தம் கிடைக்குமா? இந்த பெரியோர் திறத்தில் நாம் அணுக முடியுமா? இந்த பெரியோருடைய கருணா கடாட்சத்திற்கு நாம் இலக்காகவோமா என்று நினைத்திருந்து அப்படி ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைத்தாரேனால் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் சுவாமி. அவர் கூடவே இருக்கும் பொழுது எவராவது வெளியில் உள்ளவர்கள் யார் இது என்பதாக நம்மை பார்த்து கேட்கும் பொழுது அந்த சுவாமி, அந்த மகான், நம் ஆச்சாரியர், இவனா நம் பையன்,
இவனா நம் பையன், நம் சிஷ்யன், நம்முடன் இருக்கிறான் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது வைகுண்டத்தில் எம்பெருமானுடைய கணக்கில் எழுதப்படுகிறது. ஓஹோ, இவன் ராமானுஜர் சம்பந்தம் பெற்றவன், இவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவன், இவனுக்கு ஒரு ஆச்சாரியுடைய சம்பந்தம், ராமானுஜர் வழிவந்த ஒரு ஆச்சாரியருடைய சம்பந்தம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இவனை நாம் மோட்சத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதாக எம்பெருமான் நாம் இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மா கிளம்பும் பொழுது மோட்சத்தில் ஒரு இடத்தை நமக்காக தயார் செய்து வைக்கிறான். ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டார்கள் என்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இப்படி ராமானுஜர் காட்டியருளிதான இந்த 5வது நியமனத்தை வெகு அழகாக காண்பிக்கிறார் குரு பரம்பராசாரத்தில். ஆச்சாரிய சம்பந்தமே அனைவருக்கும் மோட்ச சாதனம். இது இல்லாமல் நான் எவ்வளவு பெரிய பண்டிதன் பகுமானனாக இருந்தால் கூட இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல், இதுதான் 5வது கட்டளை. இதுதான் 5வது நியமனம். ஐயா, நீ யார்? அடியேன் அந்த ஆச்சாரியருடன் இருக்கிறேன், அடியேன் அந்த ஆச்சாரியரின் சம்பந்தம் பெற்றவன், நீசனேன், நிறை ஒன்றிலேன், என் கண் பாசம் வைத்தவனாக என் ஆச்சாரியருடன் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதை விட மேலான பாக்கியம் என்ன இருக்கும்? அன்பர்களே, ஏனையவற்றை செயல்படுத்துகிறீர்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஆச்சாரிய சம்பந்தத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டும், பிறந்த பயனை அடைந்திடுங்கள், இனியும் தாமதிக்காதீர்கள். உங்கள் மீது கருணை கொண்ட ஒரு ஆச்சாரியனின் திருவடிகளை அடைந்திடுங்கள். ராமானுஜருடைய அனுகிரகம் அதனால் உங்களுக்கு கிடைக்கும். ராமானுஜர் அனுகிரகம் கிடைத்தது என்றால் எம்பெருமானுடைய அனுகிரகம் தானாக கிடைக்கப் போகிறது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜருடைய 5 கட்டளைகளில் ஏதாவது ஒன்றை செயல்படுத்தி எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்திடுக.